போலீஸ் தொட்டிக்கிட்டு வராங்க. சுடுகாட்டுக்கே வந்துட்டாங்களா? இந்த தீச்சட்டிய யாருன்னு நினைச்சாங்கடா அந்த போலீஸ்காரங்க? எடுங்க ஆசின் முட்டைகள். தீச்சட்டியை பிடிக்கணுங்கிறது குதிரை கொம்பு சார். அவனை நம்மால பிடிக்க முடியாது சார். இதுக்கு முன்னால இருந்த ஆபீசர் எல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க சார். அவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க சார். இப்போ சின்ன வயசு. பசங்களா, நம்மள போலீஸ்ல காட்டி கொடுத்த அந்த பணப்பிசாசு பல்ராம் சேட், வீட்டு கான்ட்ராக்டர் வீராசாமி, அந்த இன்ஸ்பெக்டர் கோவிந்தன், இவங்க 3 பேருக்கும் வைங்கடா தீச்சட்டிய.
போலீஸ் ஆட்டமா போட்ட ஒரே அமுக்கு அமுக்கிட்டேன்ல. இந்த தீச்சட்டியை பிடிக்கிறதுன்னு சவாலா விட்ட வச்சிட்டல்ல. ஊத்து இன்னைக்கே ஊத்துறேன்டா. குடிடா குடி. ஊர்காக்க வந்தவனே உண்மையுள்ள காவலனே, ஒன்ன நினைக்கையில ஊருக்கே பெருமையடா. தீச்சட்டி கோவிந்தன் யாரு? தீச்சட்டி கோவிந்தன் யாரு? பல திசைகளை கலக்கிய பேரு. தீச்சட்டி கோவிந்தன் யாரு? பல திசைகளை கலக்கிய பேரு. காக்கி சட்டக்காரே அவன் கடமையில் வீரன், கையில் சிலம்பெடுத்தா அவன் கட்டபொம்மு பேரு. அவன் நடைய பார்த்தாலே சிங்கம் நடப்பது போல் இருக்கும். அவன் லத்தி பிடித்தாலே பல ரத்தம் உறைந்து விடும். அவன் பார்த்தாலே விடிந்து விடும். தீச்சட்டி கோவிந்தன் யாரு? பல திசைகளை கலக்கிய பேரு. தீச்சட்டி கோவிந்தன் யாரு? பல திசைகளை கலக்கிய பேரு. தவறு செஞ்சாலும் கோவிந்த விட மாட்டான். ஆவிய வந்து சொன்னாலும் உண்மையை கண்டுபிடிப்பான். காசுக்கவன் பணிஞ்சதில்ல, கட்சிக்கவன் குனிஞ்சதில்ல. அதிகாரம் அவங்கிட்ட செல்லாது. அவன் நடைய பார்த்தாலே சிங்கம் நடப்பது போல் இருக்கும். அவன் லத்தி பிடித்தாலே பல ரத்தம் உறைந்து விடும். அவன் பார்த்தாலே விடிந்து விடும். தீச்சட்டி கோவிந்தன் யாரு? பல திசைகளை கலக்கிய பேரு. தீச்சட்டி கோவிந்தன் யாரு? பல திசைகளை கலக்கிய பேரு.
சட்டை எப்போதுமே சாயம் போகாது, நீதிமன்றம் சொன்னாலும் நியாயங்கள் சாகாது. காக்கி சட்டை எப்போதுமே சாயம் போகாது, பதவியெல்லாம் பயமுறுத்தும், அரசியலோ வழிமறிக்கும். கோவிந்தன் தீரந்தான் மாறாது, அவனடைய பார்த்தாலே சிங்கம் நடப்பது போல் இருக்கும். அவள் லத்தி பிடித்தாலே பல ரத்தம் உறைந்து விடும், அவன் பார்த்தாலே விழுந்து விடும். தீச்சட்டி கோவிந்த யாரு பல திசைகளை கலக்கிய பேரு, தீச்சட்டி கோவிந்த யாரு பல திசைகளை கலக்கிய பேரு. மிஸ்டர் கோவிந்தன், உங்க திறமையை காட்டி கன்ஃபர்ட் ஐபிஎஸ் ஆபீசரா ப்ரமோஷன் ஆகி இன்னைக்கு இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. உங்க மேலதிகாரி என்ற முறையில உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சீக்கிரம் பூஜையை முடிங்க. புதிய எஸ்பி வரப்போறாரு. அவளுக்கு தண்ணி தடுச்சிடுறேன். என்னையா இதெல்லாம்? இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பேய் இருக்குது, அத ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். சப்ளியா என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல பூஜாரி மேடமா? என் மந்திரத்தையே கேவலப்படுத்துறேன். போலீஸ்காரங்களுக்கு ஏற்கனவே என்ன மரியாதை இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த லட்சணத்துல பேய் ஓட்டுறேன் பிசாசு ஓட்டுறேன், இது என்ன பைத்தியகார்த்தனமான வேஷம்? இந்த ஏரியாவில் எக்கச்சக்கமான கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். முதல்ல நீங்க அதை போய் முடிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க. போங்கயா. போலீஸ் ஆபீசரா? வாயா, மப்டியில வந்திருந்தா பண்ணிருக்கலாம். பாருமா, இன்னையோட உன் கடை ஏற கட்டிடு. பாத்தியா, புத்தா வர்ற போலீஸ் ஆபீசர் எல்லாம் இப்படித்தான். உனக்கு வர வேண்டிய மாமூலு வீட்டுக்கே வந்து சேரும். நான் தைரியம் உனக்கு. என் புருஷனுக்கு அப்பால என் பேரை சொன்ன முதல் நீதான். என்ன மாதிரி எத்தனை ஷோக்கு சொக்கா நான் பாத்திருப்பேன். இது ஷோக்கு சொக்கா இல்ல, காக்கி சொக்கா.
ஏறுங்க. போறீங்க அவளை மேல கை வச்சல உன்னை என்ன பண்ற பாரு. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நான் யாருன்னு உனக்கு தெரியும்டா பேமானே. என்னடா போஸ் குடுக்குற? என்னை பத்தி தெரியாது உனக்கு? வீணா என் கையில ராங் வச்சு அதான் சொல்லிட்டேன். ஆமா என் பட்டையில இருந்து பணம் வராதான்னு பார்த்துட்டு இருந்த நீ இந்த விஷயம் என் மாமா பக்கிரிக்கு தெரிஞ்சது. உன் குடல உரிமை போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாறியா போட்டு வந்துட்டேன். குட் மார்னிங். ஜீப்ல ஏறி ஸ்டேஷனுக்கு போகணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன ஏன் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? எந்த தப்பும் இனிமே இந்த ஏரியாவில் நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் நான் உன்னை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறேன். அம்மா உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? உன்னை யாருமே தொட முடியாது இல்ல? நீ இருக்கிற தைரியத்தில் தான் உங்க அம்மா இந்த ஆட்டம் ஆடுதோ. ஏறு ஜீப்ல. ஏறு ஜீப்ல. மரியாதை கெட்டு இந்த ஏரியாவுல நீ பெரிய வஸ்தாதுன்னு கேள்விப்பட்டனே. ஆடிய ரொம்ப நல்லாவே வச்ச. எனக்கு இந்த மாதிரி பாடினா ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட ஒண்டி கொண்டி சண்டை யாருமே போட முடியாது இல்ல? இப்பவும் கூட நான் ஒண்டி கொண்டி போடலாமான்னு நினைக்கிறேன். பக்கிரி கூடாத அவனை அடிச்சு கைமா பண்ணாடா. ஓஹோ, நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன்னு தயங்குறியா? கான்ஸ்டபிள், வெளியில போய் கதவை சாத்திங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. பெரியோர்களே சிறியோர்களே, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் 1900 எப்ப கிடைச்சது? ஹலோ, நான் ஒண்ணு கேக்குறேன், கரெக்டா பதில் சொல்லணும். எனக்கு பெரிய டவுட். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் 1987 தானே கிடைச்சது. துப்பும் போதா கிடைச்சது? இப்படி துப்புறீங்களே. ஓ, நான் 57 87 ஏதோ ஒரு 7 கிடைச்சது இல்லைங்களா? சார், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெரியவங்க எல்லாரும் துணி இல்லாம கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க சார். அவங்க வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை அனுபவிக்கிற நாம துணியோட அலையக்கூடாது. அதனாலதான் நான் துணி இல்லாம இருக்கேன். நீங்க துணியை போடக்கூடாது. முக்கியமான வேலைக்கு போறாங்க. என்ன கெடுத்துக்க குடிகார ராஸ்கல். துணிந்த பின் மனமே துணியை போடாதே. ஆடை கட்டக்கூடாது, துணி போடக்கூடாது. என்ன பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்களே, என்ன காரணம்? என்ன பதெல்லாம்? இது
ஜிப்பா இது பேண்ட். அது இல்லப்பா, எவ்வளவு பெரிய பத்திரிக்கார நீ. குடிக்காம இருக்கும்போது தண்ணி அடிச்ச மாதிரி தள்ளாடிட்டே போற, அதே குடிச்சிட்டா செடியா நடக்க ஆரம்பிச்சிடுற. முதல்ல இத குடி. உன் கேரக்டரே தனி. தனி இல்ல, தண்ணி. மலிவு விலை மது. பாக்கெட்ல போட்டு கொடுத்தது எவ்வளவு வசதியா இருக்கு பாத்தியா? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட். ஏய் மோகன், என்னது பட்ட பகல்ல சட்டை கிழிச்சு அலையறீங்க? பாக்குறவங்க பைத்தியக்காரன் நினைக்க மாட்டாங்க? சொல்ல மாட்டேனே. பார்த்து நடந்துக்கங்க. சிஸ்டர், சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்டுல புருஷங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஏன் கோச்சிக்கிறீங்க? எதுவும் தப்பா கேட்டானா? ஓ, வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க? பாரு, பெருசா விசாரிக்க வந்துட்டான். பாத்து போங்கம்மா, அந்த பக்கம் பள்ளம் தோன்றாங்க. நீ ஏன் முறைச்சு பாக்குற? இன்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ போலீஸ்ல மாட்ட தாண்டா போற. மாட்டவே மாட்டேன். சிஸ்டர், மறுபடியும் வந்துட்டீங்களா? நீங்களா? இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கா டிக்கெட் புக் பண்றதுக்கு? சார் என்ன விட்டுருங்க சார், இதுக்குள்ள 1000 பிரச்சனை சார். வணக்கம் சார். வணக்கம்மா. கருப்பு கோட்டோட மரியாதையை நல்லாவே காப்பாத்து. ஆமா, என்ன விஷயம்? அம்மாவையும் அவங்க புள்ளையும் வெயில கூட்டி போக தான் வந்தேன். நல்ல அம்மா புள்ள, நல்ல வக்கீலையா. யோ 509, இந்த பத்திரக்காளியும் பக்கிரியும் இந்த வக்கீல் கூட அனுப்பிச்சு வைங்க. இதுல ஒரு கழுத்து போட்டுட்டு உங்க அம்மா புள்ளைய பத்திரமா கூட்டு போங்க. ரைட்டா? உன் கையாலேயே எனக்கு சல்யூட் அடிக்க வைக்கல, இந்த முடிய நான் கட்டவே மாட்டேன். வாங்கடா. கோவிந்த், வாவ், வாட் a surprise. அப்படியே இருக்கீங்க, கொஞ்சம் கூட மாறல. காலேஜ்ல இருந்த அதே ஸ்டைல், லுக், ஸ்மார்ட்னஸ். கம் இன். இந்த ஏரியாவுக்கு தீச்சட்டி கோவிந்தன்னு புதுசா ஒரு ஏஸ்பி வந்ததா சொன்னாங்க. அது நீங்களா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா காலேஜ் டேஸ்லயே நான் நினைச்சதுண்டு, டெஃபினட்டா நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா தான் வருவீங்கன்னு. நான் கூட காலேஜ் டேஸ்ல நீ பாடுறதை கேட்டு ஒரு பெரிய பாடகியா வருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா? அது சரி, நான் காலேஜ் ஹாஸ்டல் டேல மேடையில பாடினப்ப என்ன கலாட்டா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அடிச்ச அடி இருக்கே, இன்னும் என் கண் முன்னாடியே இருக்கு. அது கலாட்டாவா மாறி காலேஜ் ஸ்ட்ரைக் வரைக்கும் போய், அப்பப்பா, அன்னைக்கே நான் பப்ளிக்ல பாடுறதுக்கு முழுக்கு போடுறதா முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் வெறும் பாத்ரூம் சிங்கர் தான். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேன். காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் என்னது? நோ தேங்க்ஸ். என்னுடைய ஏரியாவுல முடியாத கேஸுங்க ஏராளமா இருக்கு. அதுல சிலதை பிடிச்சிருக்கு. இவங்க யாரும் தப்பிச்சிடாம நீ கோர்ட்ல பாத்து. அது என் பொறுப்பு. ஆனா குற்றவாளிங்க கிட்ட உங்க வழக்கமான முரட்டுத்தனத்தை காமிச்சிடாதீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துடாம பொறுமையா இருங்க. இது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கீதாவோட உத்தரவில்ல, உங்க காலேஜ் மேட் கீதாவோட வேண்டுகோள். உண்மையை வரவழைக்க போலீஸுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கு. நான் வரேன். கோவிந்த், நான் அரசு தரப்பு வக்கீலாகி நீங்க போலீஸ் அதிகாரியாகி நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. It's going to be a great combination. I'm so happy. It makes two of us. Bye-bye. Bye-bye. வாங்கண்ணா. ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கீங்க சார்? ஹலோ, என்னையா இது? ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு வந்தா ஒரு மரியாதையா ஒரு சல்யூட்டா ஒண்ணும் கிடையாதா? என்ன சார் இருக்காரு? என்ன தச்சு புஷ்னு மாமூல் கரெக்டா வருதுல்ல? அடடா, இவரா? நீங்க வாங்குனீங்க. நம்ம வாழ்க்கையில இவர மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். நாம பார்க்காத ஸ்டேஷனா?
என்னையா ஐயா ஆண்டு விழாவுக்கு அவசியம் நீங்க வரணும். என்னையா ஆண்டு விழா? வண்டிக்காரன் பேட்டையில அழகான ஒரு பங்களா, எல்லாமே ஏசி தான். இமய முதல் குமரி வரை, குமரி முதல் கிழவி வரை, நல்ல சைஸ், எல்லாம் வயசு. ஆமா ஸ்டேட் வாரியா அழகிகள் வருவாங்க. அவசியம் வரணும். ஐயா இந்தாங்க, போனதான இந்த ஐயா வந்தாரு. இவர் என்ன வரமாட்டேன்னா சொல்றாரு? வரேங்கிறாரு. வருவாரு. ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க. வண்டிக்காரன் பேட்டையில அழகான பங்களா, எல்லாமே ஏசி தான். இமய முதல் குமரி வரை, குமரி முதல் கிழவி வரை, நல்ல சைஸ், எல்லாம் வயசு. எல்லா மாநிலத்து அழகிகளும் வர்றாங்க. ஆமா. படவா ராஸ்கல். உள்ள போயிட்டு வெளியே வரும்போது கொழுக்கட்டையா வாங்கிட்டு போறானுங்க. பூஜை ஹெவியா நடந்திருக்குமோ? ஐயா காப்பாத்துங்க ஐயா. கடவுள் படைக்கும் போதே என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா படைச்சு. நான் தண்ணி அடிச்சேன்னா செடியா இருப்பேன், அடிக்கலைன்னா தள்ளாடுவேன். யாரே இது? சார் விடுங்க சார், இது என்னை பத்தி நானே சொல்லிக்கிறேன். நானு பத்திரிகையாளர் ஜானி. இப்ப நான் எப்படி இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்டேஷனா பேய் ஸ்டேஷனா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுனேன். அந்த முன் விரோதத்தை வச்சு என் பின் காலரை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க சார். நான் வந்து பேசிக்கிறேன். இங்கே உட்காருங்க. ஹலோ, என்ன வேணும்? யூனிஃபார்த்தோட இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது சார். இட்ஸ் பேட். என்னையா கோவிந்தன்? சின்ன பையன் கோவிந்தன், எஸ்கியூஸ் மீ சார். இது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், விஐபிஸ் ரெஸ்ட் எடுக்கிற இடம் சார், நம்ம ஏரியால வந்து நான் சொல்றேன், போய் வேலையை பாரு. அது இல்ல சார். வாயா. டியூட்டியில கண்டிப்பா இருக்கிறதுல தப்பே இல்லை. ஆனா எதுக்கும் ஒரு அளவு இருக்கணுங்க. சபலம் இல்லாத மனுஷன் யாரையா இருக்கான்? என்னை சேர்த்தான் சொல்றேன். இந்த பாரு, போலீஸ் ட்ரெஸ் போட்டதுனால எல்லாமே நீதான் நினைக்காத. நான் காசு பண்ண கத்துக்க. இந்த மாதிரி பெரிய மனுஷங்க பண்ற தப்ப கண்டும் காணாம தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம விட்டுணும், தெரியுதா? எஸ் சார். ரொம்ப பிரமாதம். ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. வந்த மச்சா திருப்பி போட்டா இந்த மாதிரி பெரிய மனுஷன் பண்ற தப்ப கண்டு காணாம தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம விட்டுணும், தெரியுதா? நான் தள்ளாடுறத நிறுத்துங்களேன். சார் வந்துட்டீங்களா சார்? சார் சார் சார், காக்க வச்சுட்டு போயிட்டீங்களே சார். நான் போய் மேட்டர் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாளைக்கு நியூஸ் பேப்பர் எல்லாமே வரும். இல்லாட்டி வெறும் ஒயிட் பேப்பரா தான் சார் வரும். சொல்லலாம். நான் பார்த்த அந்த அசிங்கமான விஷயத்தை எல்லா பேப்பர்லயும் வர ஏற்பாடு பண்ண. ஓகே சார். ரெட் லைட் ஏரியாவுக்கு வர்ற கிரீன் சேனல் ஆளுங்களை பத்தி விவரமா சொல்லிட்டு அவங்களை பத்தி பத்திரிகையில பக்கம் பக்கமா எழுதி ஆதாரத்தோட நிரூபிச்சு அவன் முகத்திரையை கிழிச்சிடறான். ஆனா இந்த நியூஸ் நான் கொடுத்ததா வரவே வராது. எந்த திமிர் பிடிச்ச ராஸ்கல் இந்த நியூஸ் கொடுத்திருப்பாயா? ரெய்டு பண்றேன் பேர் வழின்னு வந்துட்டு பழிஞ்சுக்கிட்டே போனானே அந்த கோவிந்தன் தான் கொடுத்திருப்பான். இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்குது ஆட்சி. அது நம்ம கட்சி சப்போர்ட் இல்லைன்னா ஆடி போயிடனே ஆடி ஆடாதா பின்ன. இனிமேலாவது நம்மள பத்தி இப்படி தப்பான நியூஸ் பேப்பர்ல போடக்கூடாதுன்னு பேப்பர்காரங்களை கூட்டு சொல்லிட சொல்லுமையா? என்ன சார், இதெல்லாம் ஒரு விளம்பரம் தானே. பாட பாடத்தான் ராகம், போட போடத்தான் விளம்பரம். தப்போ ரைட்டோ நம்மளை பத்தி ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு பத்திரிகையில வந்துகிட்டே இருக்கணும். விளம்பரம் என்னையா விளம்பரம்? முதல்ல அந்த சோதா டிஐஜியை கூப்பிட்டு இந்த சோமாரி கோவிந்தனை தட்டி வைக்கணும்யா. நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க டாடி.
அந்த கோவிந்தனுக்கு நாங்களே போதும். சபாஷா கண்ணா. பாத்தியா வக்கீலு, எனக்கு ஒண்ணுன்னா என் பையன் வீரனா நிக்கிறாயா. என் புள்ள மட்டும் சளைச்சவனா? ரகு கொண்டடா. டாடி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கோங்கறத நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. பாத்தியா என் புள்ளைய? பொழைச்சுப்ப. ரகு, நம்ம பர்சனல் மேட்டரை பப்ளிஷ் பண்ண ஐயோகே ஜானி இவன் தான்டா. இவனை சும்மா விடக்கூடாதுடா. உண்மையை சொல்றவன் அயோக்கியனா? அப்ப நீங்களாம் யாருப்பா? டேய் கண்ணா, நாம யாருன்னு காட்டவனா? காட்டலாமே, காட்டிடுவோம். எங்களை பத்தி என்ன பத்திரிகை எழுதி வேணா? பத்திரிகை எழுதுற நீ? நீ பெரிய தெரியல நீ. சூப்பர் ஃபைட் சார். அடி பின்னிட்டீங்க அம்மா. ஐ எம் சாரி ஜானி, என்னால இப்படி உங்களுக்கு நடந்ததுக்காக நான் வருத்தப்படுறேன். அட போங்க சார், பத்திரிகையில வர நியூஸுக்கு எல்லாம் அடிக்கிறாங்கிறதுக்கு பயந்தோம்னா இந்த நாட்டுல பத்திரிக்கையே வராது சார். அரசியல்வாதிங்க பிள்ளைங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அடிச்சு பூந்து விளையாடிட்டீங்க சார். சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்டீங்க சார். சார் இனிமே தான் சார் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இது வரைக்கும் எந்த போலீஸ் கும்பனும் என்ன டச் பண்ணது இல்லைங்க. ஆனா இந்த கோவிந்தம் பய பண்ண வேலையால என் தியேட்டர் லைசன்ஸே ரத்தாயிடும் போடுங்க. இதனால என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போயிடும் போடுங்க. அரசியல் வட்டாரத்துல எனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு பொதுமக்களுக்கே தெரியும். ஏன்னா என் சித்தப்பா மந்திரி நேத்து வரைக்கும். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? அப்படி கேளுங்க. இந்த கேஸ நீங்க ஒண்ணுமில்லாம பண்ணிட்டீங்க, அப்புறம் அந்த கோவிந்தனை போடுறாங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வெறும் அட்வான்ஸ் தான். இந்த கேஸ ஒண்ணுமில்லாம பண்ணிட்டீங்க, பின்னாடி பார்ட்டி வரும். நீங்க தப்பும் பண்ணுவீங்க, உங்களை பிடிக்கிறவங்களை போடுவீங்க, அரசாங்க வக்கீலையே பணம் கொடுத்தும் வாங்குவீங்க. உங்களுக்கு பெரிய மனுஷன்னு பேர். ச்சே! இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னா லஞ்சம் கொடுக்க வந்த குற்றத்துக்கு உன்னை எத்தனமா வந்து மதிக்கிறேன். ஒண்ணு இல்ல, சும்மா வந்து குட் மார்னிங். ஹலோ கீதா. ஹாய் கோவிந்த். இவன் கேஸ் விஷயமா தான் வந்தேன். இந்த ராஸ்கல் இங்கேயே வந்துட்டானா? நீங்க இந்த ஏரியா இன்சார்ஜ் எடுத்ததுல இருந்து நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். தினம் 2 கேஸுக்காவது கோர்ட்டுக்கு போறேன். அது பத்தாதுன்னு இங்கேயே ரெக்கமெண்டேஷன் வேற.
ஏன் கோவிந்த், தினம் ஒரு எதிரின்னு உங்க எதிரிங்க லிஸ்டை ஏத்திக்கிட்டே போறீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட கதி? இப்போதைக்கு என் போலீஸ் ட்ரெஸ் தான் என்னுடைய பொண்டாட்டி, போலீஸ் ஸ்டேஷன் தான் என் வீடு. நானும் உன்ன மாதிரி தான் பேச்சுலர். பாய். அந்த படுவாரு கோவிந்தனை நினைச்சா இந்த எண்ணெய் கொதிக்கிற மாதிரி என் மனசு கொதிக்குது. அவனை பழிக்கு பழி வாங்கணும்னு என் கை துடிக்குதுன்னு. எனக்கு ஒரு சந்தேகம். மாவு என்னவோ ஒண்ணுதான், ஒரு வடையில தொண்டி இருக்கு, இன்னொரு வடையில தொண்டி இல்லையே, ஏன்? அதுவா, அந்த கோவிந்தன் இருக்கிறானே கோவிந்தன், அவன் என்னையும் குத்தினான் இவனையும் குத்தினான். இவனுக்கு இடது பக்கம் வீங்கி போச்சு, எனக்கு வலது பக்கம் வீங்கி போச்சு. அது ஏன்? நீங்க என்னதான் தொழில மாத்தினாலும் கடாயும் கரண்டையும் உங்களை விட்டு போகாது. கைப்படாத ரோஜா மாதிரி பட ஏதாவது உங்ககிட்ட கிடைக்குமா? ஐயோ, அங்க தொடாதீங்க, கோவிந்த குடி இருக்கிறான். அண்ணே தம்பிகளா, ஒரு காலத்துல பொண்ணுங்க எங்களை சுத்துனாங்க, இப்ப நாங்க வடைய சுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அடிக்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. ஒரே கல்ல 2 மாங்காய். எப்படி? இந்த ஏரியாவுக்கே கோவிந்தன் தான் இன்சார்ஜ். ஆமா, அவனுக்கு ஒரு பிளாக் மார்க் ஏற்படணும், நம்ம காரியமும் நிறைவேறணும். Rooney, come here. வாழறப்ப பாதுகாப்பு கிடைக்காம கர்த்தர்கிட்ட தண்ணியே அர்ப்பணம் பண்ணிக்கிட்ட இந்த சிஸ்டருக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஐ எம் சாரி மதர். நான் இந்த கேஸ என்ன அதெல்லாம் நம்ம ஏரியாவுல நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். வாட் ஆக்ஷன் ஹேவ் யூ டேக்கன்? இவ்வளவு சின்ன விஷயத்தை போய் சீரியஸா எடுத்துட்டீங்களா என்ன சின்ன விஷயமா? எது சின்ன விஷயம்? வாட் யூ மீன்? நீங்க தானே சார் அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க, பெரிய மனுஷங்க பண்ற சில தப்புகளை தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம கண்டும் கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் சார் நான் இப்ப ஃபாலோ பண்றேன். ஆனா அதுக்காக சம்திங் எதுவும் வாங்கிக்கல சார். கோவிந்தன், ரொம்ப அதிகமா பேசுற, முதல்ல அதை குறைச்சுக்க. கருப்பு கோட்டை, அர்ஜுனனுக்கு ஒரு அபிமன்யு மாதிரி எனக்கு ஒரு உதாய். நீங்க அர்ஜுனனா இருந்து அம்பு வில்லு எல்லாம் கையில எடுத்துட்டு அலையுங்க, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நான் வேணாம்னு சொல்லல. ஆனா உங்க பையனை அபிமன்யு ஆக்கிறாதீங்க, ஏன்னா அபிமன்யு அல்பாயுசுல போயிட்டவன். பயப்படியா அபசகன மாதிரி பேசிட்டு. கடமை லட்சியம் கட்டுப்பாடுன்னு லட்டிய சுத்திக்கிட்டு அலையறானே கோவிந்தன்,
அவனை நம்ம பசங்க ஒரு கலக்கு கலக்கினானுங்க. புலிக்கு பிறந்ததாச்சே பூனை ஆகுமா? நாம 8 அடி பாஞ்சா பசங்க 16 அடி பாஞ்சா. 16 அடி என்ன டாடி, 80 அடி பாஞ்சு காமிக்கிறோம். 80 அடி பாய்ச்சலுக்கு ஒரு சாம்பிள் பாக்குறீங்களா? என்ன சாம்பிள்? என்னடா பேசாம போறாங்க 2 பேரும்? தெரியலையே. 16 அடி பாய்வாங்கன்னு சொன்னேன், பாதாள வரைக்கும் பாஞ்சிட்டாங்களா? ஹலோ கோவிந்தியா? ஹலோ கோவிந்தன், அந்த கன்னிகாஸ்திரி ஹாஸ்டல்ல கற்பழிச்சு கலாட்டா பண்ணவங்க நாங்க தான். யாரா நீ? நீ என்ன பண்ண போற? ஆதாரம் எதுவுமே கிடைக்காது. கிடைக்காத அளவுக்கு தான் எங்க நடவடிக்கையும் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அன்னைக்கு தெருவுல அடிச்சு ரகல பண்ணி ஞாபகம் இருக்கா? அதே உதயம் ரகுவும் தான். பேஸ் பண்ணுவோமா? எங்கயா அழைக்கிற? கோவிந்தா, என்ன ரோட்ல அவமானப்படுத்திட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேனா? உன்னை சும்மா விட மாட்டேனா? டேய்! ஏண்டா கோவிந்தா, 4 பேருக்கு முன்னாடி நட்ட நடுத்தருவுல நாய் அடிக்கிற மாதிரி எங்க பசங்களை அடிச்சு லாக்கப்ல போட்டுருக்கீங்க. ஐய வந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க. இப்ப நம்ம யார் கூட வந்திருக்கோம்? தலைவர்கிட்ட சொல்லி உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தல. ஒய் எங்கிட்ட வைக்கப்பட நான் ஆடுறேன். என்ன நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல நினைக்கிறேன். முதல்ல கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு அவங்களை ரிலீஸ் பண்ணு. சார் எதுக்காக? நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். டேவிட் லாக்கப் தரையா? சார் நான் வந்து சொன்னதை செய்யா. அதுவும் நியாயம்தான். அது ஒரே எடுத்துக்கிட்டாங்களா? இப்ப எல்லா இடத்துலயும் அதான் நடக்குது. குயிக் டிஸ்போசல். இந்த மாதிரி ஏதாவது நடக்க போகுதுன்னு உன்னை கையோட கூட்டு வந்தான். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நடக்காத ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இவங்களோட இங்க வந்து என்ன மிரட்டினீங்கன்னா என்ன சார்? பாய முடியா? நீ எங்க பசங்களை அடிச்சது உண்மை, இழுத்துட்டு போறது உண்மை. இப்ப நீ சொல்றதாயா பொய்? இப்ப எங்க பசங்க எங்கயா இருக்காங்க? வேற ஆர்தே? வேணும்னா காணவில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தர சொல்லுங்க சார். நான் கண்டுபிடிச்சு தந்துறேன் சார். What do you mean? Set of idiots, scoundrels, worthless buggers. கன்னிகாஸ்திரியை நாங்க தான் ரேப் பண்ணோம்னு எவனோ போன் பண்ணி உங்ககிட்ட ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக அவனை அடிச்சு 4 பேர் பாக்குற மாதிரி இழுத்துட்டு வந்து உங்க பர்சனல் கஸ்டடியில வச்சிருக்கீங்களே, அவன் மேல எஃப்ஐஆர் ஓபன் பண்ணாம இப்படி செய்யறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அவனுக்கு தான் அதை செஞ்சானுங்கன்னு அந்த ராஸ்கல்ஸ் கிட்ட இருந்தே ப்ரூஃப் கிடைக்கிற வரைக்கும் இதுதான் சரியான வழி. நீங்க உண்மையை வரவழைக்கிறேன்னு முரட்டுத்தனமா இன்னும் 2 அடி அடிச்சு அவங்க செத்து தொலைஞ்சிட்டாங்கன்னா அதை விட விபரீதம் வேற ஒண்ணு வேண்டாம். இது wrongful confinement. அவனுங்க அப்படி செத்துதான் தொலையட்டுமே. அப்படி அவனுங்க சாகலனாலும் உண்மையை ஒத்துக்கலன்னா அவங்களை நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். கோவிந்த், சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு நீங்க எதையும் செஞ்சிடாதீங்க. அதனுடைய விளைவுகள் நம்மளை எவ்வளவு தூரம் பாதிக்கும் தெரியும்.
யார் நீ? கொலை செய்யப்பட்ட பார்வதியோட ஆவி. நான்சென்ஸ். ஏய், உன்னை யார் இங்க அனுப்பிச்சது? என்ன கதை விடுற? எனக்கு இந்த ஆவி, பேய், பிசாசு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அது எனக்கு தெரியும். ஆனா நல்ல இதயம் படிச்ச நேர்மையான போலீஸ் ஆபீசர் நீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்க அடைச்சு வச்சிருந்தீங்களே உதய், ரகுன்னு 2 பேர். அதுல அந்த உதய் என்னை ஏமாத்தி கொலை செஞ்சு புதைச்சிட்டான். அவனை பழி வாங்கதான் நான் ஆவியா அலைஞ்சிட்டு. இப்ப எங்க அவங்க 2 பேரும்? ஓடிட்டாங்க. பழி வாங்கணும்னு அலைஞ்சேன்னு சொல்ற. அப்ப இங்க இருந்தவங்களை நீயே கொண்டு இருக்க வேண்டியதானே? அதே எனக்கு ரொம்ப சுலபம். நான் அப்படி செஞ்சிருந்தேன்னா அவங்களை கொன்ன பழி இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்ச உங்க மேல வந்து. அதனால அவன் செஞ்ச அக்கிரமங்களை இந்த உலகத்துக்கு தெரியும். அவனை ஏன் ஏமாத்தினான், எனக்கு எப்படி கொலை செஞ்சாங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு குடோன் இருக்கு. அதுகிட்ட இருக்கிற நாகலிங்க மரத்துக்கு கீழே தோண்டிங்கன்னா அங்கே என் சடலை இருக்கு. அப்புறமா நீங்க இங்க வாங்க. என்ன போ சுத்துறீங்க? மயானத்துல படுத்து ஒரு கொலைகாரனை பிடிச்ச கோவிந்த, போலீஸ் ஸ்டேஷன்ல புகுந்து பேய ஓட்ட வந்த மந்திரவாதியை பேய் விரட்டின கோவிந்த, இப்ப கொலை பண்ண ஆவியே நேர்ல வந்து ஒரு கதையை சொன்னதும் இந்த ஆவி பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பிக்கை வந்துருச்சோ? பொண்ணுன்னா பேயும் இறங்கும்பாங்க. நீங்க வந்த பேயே பொம்பளை பேயினதும் இந்த கோவிந்தனும் இறங்கிட்டாருல. உங்களால அவஸ்தைப்படுற எதிரிங்க உங்களை திசை திருப்பறதுக்காக ஏன் இப்படி ஒரு ஆவி நாடகம் ஆடி இருக்க கூடாது? இல்ல கீதா, நான் அந்த ஆவியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் சோலையூர் முருகன் கோயில்ல போய் விசாரிச்சேன். அந்த கோயில் குருக்களுடைய மகள் தான் இந்த பார்வதி. அவ வீட்டை விட்டு ஓடிட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய பிரிவை தாங்க முடியாத அந்த குருக்களும் தற்கொலை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ண உண்மை. அத்தனை உண்மை. அதனால அந்த உதயராஸ்களை உள்ள தள்ள முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க எனக்கு சரியான தடயம் கிடைக்கும் போல இருக்கு கீதா. அங்க தோண்டி பார்த்து ஒண்ணும் கிடைக்கலனா 4 பேருக்கு முன்னாடி உங்க பேர் அசிங்கமாயிடும். தோண்டிதான் பாப்பமே. ஆவி மேல நம்பிக்கை இல்லாத நீங்க குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரணுங்கிறதுக்காக இங்க வந்தது நான் உங்க ரொம்ப பாராட்டு. உன் பாராட்டு இருக்கட்டும். ஏற்கனவே பல அப்பாவி பெண்களின் கற்ப சூறையாடி அவங்கள நாசமாகிட்டு இருந்த அந்த உதய தடயத்தோட பிடிக்க முடியாம தவிச்சிட்டு இருந்த எனக்கு நீ ஒரு வழி காட்டியிருக்க. அவன் உன்னை எங்க எப்படி கொண்டாங்கிறத விவரமா நீ என்கிட்ட சொல்லு. அதுக்குண்டான சாட்சியங்களும் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் அவனுங்கள உதய பழி வாங்குறது மட்டும் என் குறிக்கோள் இல்லை. தகப்பு பேச்சு கேட்காம தெய்வத்துக்கிட்டே விளையாட நினைச்சு ஒரு படுபாவிக்கு துணை போனதுனால்தான் எனக்கு இந்த பதவி வெறி பிடிச்ச சில அரசியல்வாதி குறுக்கு வழியில கோட்டையை பிடிக்க நினைச்சாங்க. பாளைய ஜோசியன் குறி சொல்ல வந்தான். பாளையம் ஜோசியர நம்ம ஜாதகத்தை பார்த்தேன், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லியா? சாமுண்டீஸ்வரி, மலையாள பகவதி. ஆறு வந்தா என்ன தெரியுமா? ஊரெல்லாம் தண்ணி ஆகும். அந்த ஆறு இல்லீங்க, இந்த ஆறு வந்தா சில நிவர்த்திகள் பண்ண வேண்டி இருக்கும். நிவர்த்தின்னா? ஓஹோ, காஷாய ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு 16 வயசுல ஒரு பொண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்ணி சொல்றீங்களா? தூளுதான். ஜோசியர
நம்ம நாட்டுல எந்த கட்சி ஜெயிச்சு வந்தாலும் என் கட்சி சப்போர்ட் பண்ணாதான் ஆட்சிக்கு வர முடியுது. நான் எவ்வளவு நாளைக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறது? நான் எப்ப சீஃப் மினிஸ்டர் ஆவேன் அதை சொல்லு முதல்ல. அந்த ஆறுபட வீட்டுக்கும் அதிபதியான சோலையூர் கந்தசாமி கோயில் வைரவேலை உங்க வீட்டுக்கு கொண்டு வரணும். அந்த வைரவேல் வந்த 90 நாள்ல நீங்க சிஎம் ஆகலாம். ஏன் தேசிய அளவுல கட்சியை வளர்த்து பிரதம மந்திரியாவும் ஆகலாம். நான் சொல்லல, இங்க சொல்லுது. எலெக்ஷனோட ரிசல்ட் தேர்தலுக்கு முன்னாடியே கிடைச்சிரும் சொல்றீங்களா? ஓ, கோயில் சொத்தை திருடுறது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? யோ டிஏஜி, உமக்கு ஒரு சின்ன வீடு வேணும், அதுக்கு ஒரு தோட்டம் வேணும், அந்த தோட்டத்துல ஒரு பெரிய பங்களா வேணும்னு எஸ்என்ட்ட கேட்டு வாங்கிக்கிறீங்களே. அவர் சிஎம் ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இல்ல? அவர் ஆசையும் தான் கொஞ்சம் நிறைவேற்றி வைப்போமே. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே புசியும் இல்ல. அந்த கவலை உங்க யாருக்கும் வேணாம். அந்த கோயிலோட குருக்களையும் தெரியும், குருக்களோட பொண்ணையும் தெரியும். பக்குவமா வைர வேலை சுட்டுற. பதவி வெறியில முருகன் கோயில் வைர வேலை திருடி கடவுள்கிட்டே விளையாடி இருக்கானுங்கன்னா இவனுங்க வேற எதைத்தான் செய்ய மாட்டானுங்க. நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கிற இந்த பார்வதியோட கதை உலகத்துக்கு தெரிஞ்சாகும். இந்த கொலைகாரங்களை கோர்ட்டுக்கு இழுத்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேலை. ஒரு ஏஎஸ்பி என்ன நினைச்சுக்கிட்டா? காக்கி சட்டையை போட்டுக்கிட்டால கவர்மெண்டே தான் தான் நினைச்சுக்கிட்டானா? ராஸ்கல் ஒரு பொம்பளை சிரிக்க கூட வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்தானே அவன். ஏன் புலம்புற? உனக்கு டாக்டர் வேணுமா இல்ல இந்த வக்கீல் வேணுமா? டாக்டரா பின்ன என்ன? இந்த மாதிரி கண்ணா பின்னா கத்தினா பிரஷர் ஜாஸ்தியா இருப்ப டாக்டர் தான் வரணும். அவ கோர்ட்டுக்கு வரட்டும், அவளை நிக்க வச்சு பாயிண்ட பொழந்துகிட்டதுக்கு இந்த வக்கீல் நான் இல்ல. கனம் கோற்றார் அவர்களே, குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் உதய் என்கின்ற உதயகுமார் சோலையூர் முருகன் கோவில் குருக்களின் மகளான பார்வதியை காதலிப்பது போல் நடித்து அவளை ஏமாற்றி கொலையையும் செய்து சடலத்தை புதைத்தும் விட்டார். அதற்குண்டான போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டும் ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட்டும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். எஸ், டிஃபென்ஸ் கவுன்சில். யுவர் ஆனர், அரசு தரப்பில் கூறப்படும் அத்தனை குற்றச்சாட்டுகளை நான் மறுக்கிறேன். யுவர் ஆனர், பொய்களால் தொடுக்கப்பட்ட ஒரு ஜோடனையே இந்த வழக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அத்தனைக்கும் ஆதாரம் இருக்கிறது. தோன்ற இடத்துல ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு, ஓகே. எக்ஸாமினேஷன்ல அது ஒரு பொம்பளையோட எலும்பு கூடுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, டபுள் ஓகே. அது ஒரு கொலைதான ரிப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு நான் எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கலை. ஆனால் ஆனரபிள் ஜஸ்டிஸ் அவர்களே, அந்த ரிப்போர்ட்டுக்கும் என் கட்சிக்கார உதய்க்கும் என்ன சம்பந்தம்? That's all I want. பார்வதி ஆவியாக சொன்ன சாட்சியின் பேரில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடு. எப்பவோ புதைக்கப்பட்ட எலும்பு கூட்டுக்கு இப்ப உயிர் கொடுக்க நினைக்கிறீங்களா? எப்பவோ புதைச்சு வச்ச உண்மைய இப்ப வெளியே கொண்டு வர நினைக்கிறேன் நான். உண்மைன்னா சத்தியம். சத்தியமேவ ஜெயதே. இந்த கருப்பு கூட்டு உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சட்டமேவ ஜெயதே அப்படின்னு கருப்பு கொட்டுங்கெல்லாம் மாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லி வச்சேன். What do you mean? அப்படின்னா வக்கீல்கள் எல்லாம் பொய் சொல்ற கூட்டம்னு சொல்றீங்களா? ஊர்ல ஒரு திருட இருந்தாங்கிறதுக்காக அந்த ஊரையே திருட்டு கூட்டம்னு நான் சொல்லலையே. I object this, Your Honor. It's a personal insult. If he feels that way, I can't help it, Your Honor. I can't tolerate this. வயசுக்கு ஒரு மரியாதை வேணும். வாதம் பண்ண வயசு தேவையா? ஆவி சொன்ன சாட்சின்னு சொன்னீங்களே, உங்ககிட்ட சாட்சி சொன்ன ஆவி கோர்ட்டுக்கு வந்து கூண்டுல ஏறி சாட்சி சொல்லுமா? ஆவி வந்து கண்டிப்பா சாட்சி சொல்லும். அப்படியா? கோர்ட் ராத்திரியில நடந்துச்சுன்னா. என்ன என்ன நடந்துட்டீங்க? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் விட்டா கோர்ட்ட மயானத்துக்கே கொண்டு வாங்க, அங்க கொலை செய்யப்பட்ட பிணங்கள் எழுந்து நின்னு சாட்சி சொல்லுன்னு புதுசா ஒரு ஐடியாவே கொடுப்பாங்க போல் இருக்க. அப்படின்னா எனக்கு உங்களுக்கு வேலை இல்லாம போயிருமே யுவர் ஆனர். இது நல்லா இருக்கு. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ப்ராசிக்யூட்டர், நீங்க இந்த கேஸ்ல வேற ஏதாவது புதிய சாட்சியங்களை கொண்டு வர முடியுமா? நான் சொல்ல போகும் இந்த உண்மை சம்பவம் புதைந்து கிடக்கும் சில உண்மைகளை கோர்ட்டாரின் கவனத்திற்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் கூறுகிறேன். கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் உதயகுமார் அந்த பார்வதியை எத்தகைய கொடுமைகளுக்கு ஆளாக்கி இருக்கிறார் தெரியுமா? தைப்பூச அதுவுமா இந்த வைரவேல் அலங்காரத்தோட உன்னை பாக்குறப்போ வருஷம் பூராவும் தைப்பூசமா இருந்துடக்கூடாதான்னு நினைக்கிறேன். முருகா சரணம். குணசேகரா, நகையெல்லாம் ஜாக்கிரதையா எடுத்து வாப்பா. ஆகட்டும்னா
வரமாட்டேன்னு சொல்லியிருக்காருப்பா. ரெக்க முளைச்சாலே பறக்க வேண்டியதுதான். நீ ஒரு குறுக்களோட பொண்ணுங்கிறத மறந்துடாது. அடுத்த வாளுக்கு முன்மாதிரி இருக்க வேண்டிய நீ இந்த மாதிரி அல்பத்துக்கு பின்னாடி போறதான் என்னால தாங்கிக்க முடியல. அப்பா, நீங்க அவரை புரிஞ்சுங்க. பெத்த பொண்ணு என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த அழகுல 3வது ஆளா? 3 முடிச்சு விழுந்துட்டுனா அந்த 3வது ஆள் உங்களுக்கு மாப்பிளப்பா. பார்வதி, என் விருப்பப்படி நடந்தாத்தான் உன் கழுத்துல தாலி விழும். என் பயத்திரச்சலோட அது நடந்ததுன்னா என் பொணம் தான் விடும். பைத்தியம். எல்லா அப்பாக்களும் இந்த மாதிரி சமயத்துல இப்படி சொல்லிதான் பயமுறுத்துவாங்க. இது பிரசவ வைராக்கிய மாதிரி. நமக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். பயப்படாது. இத பாரு, நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. நாம வேற எங்கேயாவது போய் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். பொட்டிங்க. எவ்வளவு பெரிய துரோகின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோவில் சொத்தை நீ எடுத்துட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். வெறிக்காக டூப்ளிகேட் வேலை கோவிலில் வைத்து உண்மையான வேலை பறி கொடுத்தது தெரியாமல் உண்மையான வேலை எங்க கண்டுபிடிக்க முடிஞ்சதா? Come on, tell me, I say. உண்மையான வேல் எங்கு மறைந்து கொண்டிருக்கிறது என்பதை போர்ட்டார் அனுமதியுடன் பொதுமக்கள் முன்னிலையில் எடுக்க அனுமதி கோருகிறேன். பெர்மிஷன் கிராண்ட்.
கவர்மெண்ட் அதிகாரிகளின் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேல் Please allow me to finish my statement. I object to your honor. நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலே அவர்கள் இங்கு அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். ப்ராசிக்யூட்டர் மே ப்ரொசீட். இந்த வைரவேலை திருடிய குற்றத்திற்காகவும் குருக்கள் மகள் பார்வதியை கொலை செய்த குற்றத்திற்காகவும் ஈபிகோ செக்ஷன் 302 படி இந்த உதயகுமாருக்கு மரண தண்டனை விதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனரபிள் ஜஸ்டிஸ், அறநிலையத்துறையிலிருந்து ஒப்புதல் வந்த பிறகுதான் நாம் எதையுமே கூற முடியும். பிறகு மேல் விசாரணை, குறுக்கு விசாரணை என்று எவ்வளவோ இருக்கிறது. அதற்குள் அவசரப்பட்டுக் கொண்டு நமது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கீதா அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பே கூறிவிடுவார் போல் தெரிகிறது. இதை சற்று ஒரு புரிய வைத்து வழக்கை தள்ளி போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. The court is adjourned. ஹாய் கீதா. வாங்க கோவிந்த். முக்கியமான விஷயம் பேசணும்னா என்னது? பார்வதி கேஸ்ல பாதிக்கப்பட்ட அந்த கோஷ்டி இனிமே உங்களை நிம்மதியா இருக்க விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பண்ணிடுவாங்க? என்ன இந்த ஸ்டேஷன்ல இருந்து மாத்த ஏற்பாடு பண்ணி ஏதாவது தண்ணில்லாத காட்டுக்கு தூக்கி போடுவாங்க. இல்லன்னா என்ன தீர்த்து கட்ட பாப்பாங்க. வேற என்ன? அதுக்காகத்தான் உங்களை இந்த ஸ்டேஷன் விட்டு மாத்த கூடாதுன்னு அப்பலேட் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கேஸ்ல வெற்றி அடையணும். நீங்க எங்கேயே இருந்தீங்கன்னா நானும் உங்க பார்வையிலேயே இருப்பேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் நீ எனக்கு உதவி பண்ணி உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நம்ம காலேஜ் டேஸ்ல நான் ஃபீஸ் கட்ட முடியாம தவிச்சிருக்கப்ப நீ மட்டும் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணனா நான் ஒரு IPS ஆபீசரா வந்து இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கவும் மாட்டேன். நீ தப்பா நினைக்கிறா இத வாங்கிட்டு இந்த கடன் என்னை எப்போ உறுத்திட்டே இருக்கு. படிச்சிருந்தோம் இப்படி அல்பத்தனமாவா நடந்துக்குவீங்க? அது இல்ல கீதா. அப்படி அந்த கடனை திருப்பி தான் கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தந்திருந்தாலாவது நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி பணத்தை திருப்பி கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே. தயவு செய்து தப்பா நினைக்காத. நான் என் கடனை இன்னையோட அடைச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன வாழ்நாள் பூராவும் கடங்காரனாக்கி. நான் வரேன். அப்படின்னா நான் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசையில இது வரைக்கும் ஒரு டூப்ளிகேட் வேலையா வச்சு பூஜை பண்ணிட்டு சொல்றேன். சாரி டாடி, ஒரிஜினல் வேலை அந்த பொண்ணு மறைச்சிட்டான். நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது இருக்கிற இடத்தை சொல்லாமையே செத்துட்டான். என்னது, அந்த பொண்ணையும் கொன்னுட்டியா? நீங்க டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த வேலை. உங்ககிட்ட அந்த ஒரிஜினல் வேலை இருந்திருந்தா இந்நேரம் நீங்க சீஃப் மினிஸ்டர், நான் ஐஜி ஆயிருப்பேன். பக்கரையா பேச மட்டும் தெரியுது. அன்னைக்கு அந்த கோவிந்தனை டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தா இன்னைக்கு தாவத்து வந்திருக்குமா? அது மட்டும் இல்லாம அந்த அவரை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டால. முதல்ல கன்னியாஸ்திரி, அப்புறம் குறுக்கோள் பொண்ணு, இப்ப வைரவேலு. இன்னும் என்னென்ன ஆக போகுதோ. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம கெப்பாசிட்டியை புரிஞ்சிக்காம துள்ளிக்கிட்டு இருக்கிறானே அந்த கோவிந்தம் பையன், அவனை தீர்த்து கட்டுறதுதான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய ரவுடியை பிடிச்சிட்டேன்னு உனக்கு ஒரு பெரிய டைட்டில். என்ன அதெல்லாம்? ஆவிக வேணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கோர்ட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டு. சார், இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற கட்சி நாளைக்கு இருக்க போறதில்ல, நாளைக்கு இருக்கிற கட்சி நாளை கழிச்சு இருக்க போறதில்ல. நீ ஏன் பொலிட்டிஷியனை பார்த்து பயப்படணும்? இந்த பாலிட்டிஷியன்ஸ் மட்டும் இல்ல சார், அவங்க கூட டிஐஜி சேர்ந்து. எல்லாம் எனக்கு தெரியும்.
நீ சின்சியர் ஆபீசர் தான். ஓகே, ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ்களை முடியா. போல்டா நிமிந்து இல்லையா? இனிமேலாவது பைத்தியார மாதிரி நடந்துக்காத. டிஐஜி மேட்டரை நான் பாத்துக்கிறேன். யூ கேன் கோ. எஸ் சார். ஐஜி உங்களோட நேர்மையும் திறமையும் நல்லா தெரிஞ்சிருந்தமா இப்படி விரட்டாரு? அத கோர்ட்ல நீ நிரூபிச்சு அவனுங்களை உள்ள தள்ளி இருக்கணும் இல்லையே. அதான் எனக்கு இந்த நிலைமை. சரியான தடயங்களை சேகரிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமலையா போயிடுவோம்? சரி, அதை விடுங்க. நாளைக்கு பெப்சி கோலா கம்பெனியோட ஆனிவர்சரி ரொம்ப காலாவா நடக்க போகுது. ஐ ஹவ் பீன் ஆஸ்க்ட் டு ஹோஸ்ட் தி பார்ட்டி. உங்க ஆவி குடியிருக்கே அந்த பில்டிங்க்கு பக்கத்துல தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நீங்க வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், உங்களுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் கூட இது. அது மட்டும் இல்ல, எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு கீதா. ஐயோ, ஒரு ராத்திரில என்னங்க ஆயிட போகுது? எனக்கு மூடு இல்ல கீதா. ஐம் சாரி, என்னால முடியாது. வர இந்த பாழடைஞ்ச கிணத்துல உள்ள மீனுக்கும் தவளைக்கும் தான் என்ன புண்ணியம் பாரு. நல்ல விலை உயர்ந்த ஆகாரம் தான் கொன்னுட்டீங்க. சாகரவன் எப்படி செத்தா என்ன? இப்படி தொங்க போட்டுதான் சாகடிக்கணுமா? இவன் நமக்கு கொடுத்த தொல்லைக்கு சாதாரணமா சாகக்கூடாதியா, சித்திரவதப்பட்டு தான் சாகணும். எப்படித்தான் உங்களுக்கு இந்த நரகாசுர ஐடியா எல்லாம் வருதோ? நீங்க என்ன தீபாவளிக்கு போடுறோங்களா? அதை விடியா, அந்த பேய் வேற ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு முன்னாடி அதை ஒழிச்சாகணும். இந்த பெப்சி கோலா ஃபேக்டரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேய் பில்டிங்க பாம்பு வச்சு பிளாக் பண்ணணும். அதை பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணணும். சந்தேகமே இல்ல, இங்க தீபாவளிக்கு பிறந்தவர் தான். நான் தீபாவளின்னா நீ அமாவாசை. அமாவாசை பௌர்ணமாசு, இவனுக்கு யமகண்டம். கோவிந்தா, பாய் பாய். வாங்க எல்லாரும். ரிப்பன் வந்துருச்சு. இதுக்கு அடுத்தபடியா என்ன வருது பாருங்க, சீக்கிரம் பாருங்க. உங்களுக்கு மூளை இருக்கா? பேயின்னு தெரிஞ்சதில்ல, அப்புறம் என்ன சண்டை போட்டீங்க? நம்ம பசங்களை பத்தி தெரியாதா? பேய கூட விட மாட்டானுங்களே. பொம்பளை பேய் நினைச்சு போயிருப்பானுங்க அங்க. இல்ல இல்ல, ஆம்பளை பேய் தாங்க. டாடி, ஒருவேளை செத்து போன கோவிந்தனை ஆவி ரூபத்துல வந்திருப்பானோ? அது சரி, அங்க இருந்து ஒரு பேயா ரெண்டு பேயா?
செம அடி விழுந்ததுங்க. ஒன்னா ரெண்டா யாருக்கு தெரியும்? ஏண்டா சூரப்புலி, நேத்து பேயோட சண்டை போடும்போது இந்த சிலுவையை போட்டிருந்தியா? ஆமாங்க. நேத்து வந்தது பேயும் இல்ல பிசாசும் இல்ல. சிலுவை போட்டிருந்தா பேய் ஒண்ணும் செய்யாத. வேற ஏதோ பாத்தீங்களா? நான் சொல்றது ஆமோதிக்கிற மாதிரி போன் பெல் அடிக்குது. போங்க போங்கடா போங்கடா. கண்டிப்பா போங்கடா. ஒண்ணுத்துக்கு உதவாத பசங்களை வச்சுட்டு தொல்லையா போச்சு. ஹலோ ஏயா, உங்களுக்கு அறிவு இருக்கா? செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய தெரியாது. அந்த கோவிந்த பய தப்பிச்சு வந்தாயா? அப்படியா? வக்கீலே சொல்லு. அந்த கோவிந்த பையன் இன்னும் உயிரோட இருக்காயா? நான் அப்பயே சொல்ல, நம்ம ஆளுங்க அடிச்சது பேய் இல்ல, அந்த பையதான். அந்த வக்கீல் ஆவியை வச்சுக்கிட்டு பேயாட்டம் போடுற அந்த பயலை பேயடி நாயடின்னு பப்ளிக்ல அடிக்கணும்யா. ஆமா, உங்க அப்பா சொல்றது மந்திரி சேவையே கேட்கல, மக்களா கேட்க போறாங்க. ஏயா கேட்க மாட்டாங்க? ஏயா மாட்டாங்க? கன்னியாஸ்திரிகள் மேற்ற ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டா? ஐயோ, எங்கப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு சொன்ன மாதிரி. ஆமா, நாங்க மாட்டிக்கோம். வேண்டாம் டாடி. பயந்தாங்குள்ளி பசங்க பேசாம இருக்கா? ஜனங்களை திசை திருப்பி கோர்ட்டு விஷயத்தை மறக்க வச்சு கோவிந்தனை கூண்டோட கைலாசம் அனுப்புறதான திட்டம். அதாவது கன்னிகாஸ்திரிகள் ரேப் விஷயத்துல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க லாயக்கில்லாத போலீஸ் இலாக்காவே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கண்டன ஊர்வலம் ஒரு பக்கம். குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னா உங்க கட்சிக்கு கொடுக்கிற சப்போர்ட்டை வாபஸ் வாங்கி உங்க மந்திரி சபையை கலைச்சிருவோம்னு சொல்லி ஒரு பாத யாத்திரை, ரத யாத்திரை. அந்த ஊர்வலத்துல என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தா ஊரே பத்தி எரியணும், ரத்த ஆறுபடணும். மதத்தோட மதத்தை மோத விட்டு அந்த கோவிந்தனோட மதத்தை அடக்கணும். அடாடாடா, இது ஒரு புதுமையான போராட்டம் தான். எஸ்ன்னு ஓட்டு கேட்க போகும்போதுதான் நாம பிச்சைக்காரங்க, பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் தான் பைத்தியக்காரங்க. இது ஒர்க் அவுட் ஆகும், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு தெரியாது, ஊர்வலத்தை பெருசாக்கி போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கணும். இன்டர்நேஷனல் லெவல்ல ஜனங்களோட கவனத்தை திருப்பணும். இந்த சந்தர்ப்பத்துல அந்த கீதா நசுக்கணும். இது ஜனங்க கொடுத்த தீர்ப்பா இருக்கணும். தலைவா, ஒத்துமை இல்லாத பொம்பளைங்க இருக்கிற வீடும் வேற்றுமையோட இருக்கிற தலைவங்களை தேர்ந்தெடுக்கிற நாடும் சத்தியமா உருப்படாதுங்கிறத நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன நான் சொல்றது உண்மைதானே? அடட, வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் இருக்கட்டும். உன்னால ஒரு முக்கியமான காரியம் ஆகணுமே. இப்பதான் அந்த தொழில் நடத்த முடியாம போச்சுங்களா? அதை விடு. சொல்லியா? நான் எங்கேயோ இது நாளைக்கு ஒரு ஊர்வலம் நடத்த போறோம். அதுக்கு குறைஞ்சது 20 லாரி ஆட்களாவது உன் பேட்டையில இருந்து வரணும். லேட்டா சொல்றியா? சமீபத்துல ஒரு பெரிய நடிகர் புத்தா கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, அதுக்கு கூட்டமே இல்லைன்னு சொல்லி 30 லாரி ஜனங்களை ஏத்தி அனுப்பிச்சுக்கையா. கை நீட்டி அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேனே. தலைக்கு 50 ரூபாய் கொடுத்து பிரிஞ்சு குருமா கூட போடுறாங்க. பிரிஞ்சு குருமா அந்த பெருசு, தலைக்கு 100 ரூபாய் கொடுத்து சிக்கன் பிரியாணி போடுவோம். ராத்திரி கூட்டம் முடியற வரைக்கும் குந்திக்கு நின்றா ஓவர் டைம் கூட உண்டியா. அச்சே, ரேட்டு ஊர்வலத்துக்கியா? விஷயத்துக்கு வாயா. நாளைக்கு காலையில பம்பாயில இருந்து 196 பொண்ணுங்க இங்க இறங்குறாங்க. அதுங்களையும் நாளைக்கு ஊர்வலத்துல ஏத்தில்ல. அந்த மாதிரி பொம்பளை எல்லாம் ஊர்வலத்தை கூட்டு வராதுமா. அப்புறம் ஊர்வலத்தை பார்க்க வர்ற ஆம்பளைங்க எல்லாம் காணாம போயிருவாங்க. ஐயா கிட்ட இதானே வானாங்கட்ட, நீ சும்மா இருக்கண்ணா. சரி, கையில பேசாமரியா. இந்த மாதிரி கத்தாயி, உன் புள்ள பக்கரி அண்ட் கம்பெனி ஊர்வலத்துக்கு வந்தாகணும். சோடா பாட்டில் வெடிக்கணும், சைக்கிள் செயின் சுத்தணும், செருப்பு பறக்கணும். ஐயா இவ்வளவுதானா? உன் புத்தியை காட்டிட்டு இப்படி அட்வான்ஸ் தான். நம்ம தலைவருக்கு விறகு தொட்டி இருக்கு, அங்க இருந்து எல்லாரையும் கட்டை கம்பு தடி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. தூண்டாதே தூண்டாதே, மனவழியை தூண்டாதே, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, கன்னிகாஸ்திரிகளை பாதுகாக்க அரசாங்கம் ஒழிக. ஹலோ, கோவிந்தனியர். அப்படியா? வரேன். பாதுகாக்க தவறிய அரசே, போலீஸ் அராஜகம் ஒழிக. தலைவர் எஸ்தர், தாய்க்குளத்தின் பாதுகாவலன் தலைவர் எஸ்தர், தலைவர் எஸ்தர். தூண்டாதே தூண்டாதே, தூண்டாதே தூண்டாதே.
காத்தாயி காத்தாயி தாய் குலத்தை காக்க வந்த தலைவன் எஸ்என். தாய் குலத்தை காக்க வந்த கையை கொடு. சரி பை பை. தளபதி வக்கீல் கிருஷ்ணசாமி, குலத்தின் தலைவன் எஸ்என், மக்கள் தலைவன் எஸ்என், தளபதி கிருஷ்ணசாமி, மக்கள் தலைவன் எஸ்என், போலீஸ் அராஜகம், ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அரசாங்கம், ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அரசாங்கம், ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அரசாங்கம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், குலத்தை பாதுகாக்க தவறிய அரசே, தூண்டாதே 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 போலீஸ் அராஜகம், ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அரசாங்கம், ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அரசாங்கம், ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அரசாங்கம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், ஐயோ என் மகனை பிடிச்சிட்டு போறாங்களே, ஐயோ என் மகனை பிடிச்சிட்டு போறாங்களே. அப்படியா போயிருந்தேங்க அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் பக்கிரிங்க லாக்கப்ல சார். எஃப்ஐஆர் போட்டாச்சா? இல்ல சார். எஃப்ஐஆரே போடல, அந்த பக்கிரியை லாக்கப்ல என்ன தைரியம் அந்த கோவிந்தன்? நீங்களும் சார் என்ன என்னையா ஸ்டேஷன்ல வச்சேன் என்ன காரியம் செஞ்சுட்டேன்? அட செய்ய வேண்டியதான் செஞ்சிருக்கிறேன். இந்த பாரு, இது கோவிந்தனோட ரிவால்வர், இது அவன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்டேஷன். கொலவெறி பிடிச்ச கோவிந்தன் அவன் கஸ்டடியில் இருக்கிற பக்கிரிய சுட்டு கொண்டுட்டான். சொல்லியா சொல்லியா சொல்லியா? உன்னதான் இன்ஸ்பெக்டர் சொல்லு. ஆமா சார். நான் வக்கீல தகத்தி போய் நிக்கிற, வா வா. ஓ டிஏஜி, நீ என்ன பண்ற? கஸ்டடியில் இந்த பக்கிரிய கோவிந்தா அநியாயமா சுட்டு கொன்னுட்டான்னு ஐஜிக்கு போன் பண்ணிடு. நீ என்ன பண்ற? செய்யறத சுத்தமா செய்ய. கிரிமினல் லாயர் நிரூபிச்சிட்டியா? ஐயா, அந்த படுபாவி அரசியல்வாதிங்க நடத்த ஊர்வலத்துக்கும்
எனக்கும் எந்த எந்த சம்பந்தமும் இல்லையா? கரண்ட் பில்லு கட்ட போன என்ன அந்த பாவி பசங்க என் மேல பெட்ரோலை ஊத்தி பொழிச்சிட்டாங்க ஐயா. இனிமே என் குடும்பத்தை யாரு யாரு காப்பாத்துவா? ஹலோ, என்ன ஜானி? எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இருக்கிற பப்ளிக் பூத்ல இருந்து பேசுறேன் சார். எஸ்என் குரூப் ஊர்வலத்துல பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாம் நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றேன். சீக்கிரமா வாங்க சார். நீ அங்கே இருந்த இப்ப வந்துடுறேன். பொதுமக்கள்லாம் அரசியல்வாதிகளுக்காக உயிர் தியாகம் பண்றாங்க அப்படிங்கிற செய்தி வெளியில நடமாடுது. அந்த செய்திகள்ல எல்லாமே உண்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு சார். எக்ஸலன்ட். ஆமா சார், அப்பாவி ஒருத்தனை வலுக்க டைம் பிடிச்சு இழுத்துட்டு வந்து மண்ணெண்ணையை ஊத்தி தீக்கிரையாக்கி கொல்றத நான் போட்டோ எடுத்துட்டேன் சார். அந்த நெகட்டிவ் எல்லாம் இப்போ இந்த பையில தான் வச்சிருக்கேன் சார். அதை இன்னைக்கு நைட்டா டெவலப் பண்ணி நாளைக்கு காலையில பத்திரிகையில போட்டோவோட வெளியிடுறேன் சார். வெரி குட். வாங்க. அப்பதான் போலி அரசியல்வாதிகளுடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கு வசதியா இருக்கு. ஜானி, கேமரா
அரசியல்வாதி பெற்ற பேமானி உள்ளதா இருக்கா. போய் உன் ஆத்திரம் தீர வெட்டு போ. என்ன யோசிக்கிற? காக்கு சட்டை போட்டவன் எல்லாம் ஒன்ன மாதிரி ஆம்பளையா இருந்தா என்ன மாதிரி பொம்பளைங்க எல்லாம் பழப்புக்காக பல பேருக்கு முந்தாடி விரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. பொண்ணு பழி வாங்கறதுக்காக என் மகனையே பழி வாங்கிட்டாங்கய்யா. போ போய் அவனை வெட்டியா போ. துள்ளக்கூடாதுமா, நல்லது இல்ல. வக்கீல உன்னை இவன் எத்தனை நாள் கோர்ட்ல கிழி கிழின்னு கிழிச்சிருக்கிறான். இன்னைக்கு நீ இவளை நாங்க வேடிக்கை பாக்குறோம். ஏமா பப்ளிக்கு ஏதாவது தப்பா சொல்லிட்டா? கரெக்டா சொல்லிருக்கீங்க. இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்கி பொது சொத்து ஆக்கி ஏலம் போடணும். ஒரு தரம், 2 தரம், 3 தரம். 4 சவத்துக்குள்ள நடக்க போற துச்சா நாடகத்துக்கு காவல் இதுதான் சரியான ஆளு. ரொம்ப அனுபவிச்சேன். மூளைகட்ட வக்கீலு எந்த விழாவா இருந்தாலும் தலைமை தாங்கி திறந்து வைக்கிறவருடைய அவர் சாப்பிட்ட இதுல மட்டும் என்ன எக்ஸப்ஷன்? போ விஷயம் கவனிச்சியா?
பழைய காத்தா இல்ல. இது யாரு நினைச்சீங்க? என் மருமகடா கோவிந்தைய பண்ணடா. ஒரு பொம்பளைய துரத்தி இன்னும் 2 பேர் கீதா, நம்ம கோவிந்த அந்த பல பட்டங்களை ஒரே சிவா செய்வரே நீங்க வந்தானே, நீ பாக்கலையா? நீங்க சொல்றது இங்கதாம்மா வந்தா. அப்படியா? வாங்க. நீதிமன்றம் சொன்னாலும் நியாயங்கள் சாகாது, காக்கி சட்டை எப்போதுமே சாயம் போகாது. நீதிமன்றம் சொன்னாலும் நியாயங்கள் சாகாது, காக்கி சட்டை எப்போதுமே சாயம் போகாது. பதவியெல்லாம் பயமுறுத்தும், அரசியலோ வழிமறிக்கும், கோவிந்தன் தீரம்தான் மாறாது. அவனடைய பார்த்தாலே சிங்கம் நடப்பது போல் இருக்கும், அவள் லத்தி பிடித்தாலே பல ரத்தம் உறைந்து விடும், அவன் பார்த்தாலே விடிந்து விடும். ஈச்சட்டி கோவிந்த யாரு பல திசைகளை கலக்கிய பேரு, ஈச்சட்டி கோவிந்த யாரு பல திசைகளை கலக்கிய பேரு.